ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பாப்கார்ன் செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே பாப்கார்ன் நான் வந்து ரெடிமேடில் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் அப்படியே போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட நீங்கள் வீட்டில் காய வச்சுருக்கீங்க இல்லை தனியாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் உப்பும் மிளகாய் தூளும் போட்டுக்கோங்க. போட்டு பாப்கார்ன் எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா அந்த பாப்கார்ன் வந்து சூடாகணும். தீயை விட்டுறாதீங்க, லைட்டாக சூடானா போதும். சூடானது நல்லா எல்லா பாப்கார்னும் சூடாகிற மாதிரி லைட்டாக கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி வந்து மேலே விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் நீங்கள் லாக் பண்ணி விட்டாலும் சரி, இல்லை அப்படியே திருப்பி வச்சிட்டாலும் ஓகே தான். இப்போ போட்டு விட்டிங்கன்னா உள்ளே பொரியிற சவுண்டு நமக்கே பட்டு பட்டுன்னு வெளியே கேட்கும். அது நல்லா பொரிஞ்ச உடனே நீங்கள் குக்கர் மூடி எடுத்து பாருங்கள். எல்லாமே நல்லா பொரிஞ்சு இருக்கும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பொரியும் போது. அவ்வளோதாங்க, பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் வீட்லேயே. நம்ம கடையில் வாங்குறத விட இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வீட்டிலே செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.